அனைவருக்கும் வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது போரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனால் பங்கு மார்க்கெட்டு சரிவாகுமா? இது பங்குகளை வாங்க கோல்டன் வாய்ப்பா? முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் காசு வாங்கி கொண்டு எந்த ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. பெய்ட் சேனலோ அல்லது பெய்ட் கிளாஸோ எதுவும் நடத்துவதில்லை. இது ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் பல தகவல்களை திரட்டி கொண்டு மேலும் சுய ஆய்வு செய்து சுய முடிவு செய்து மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஷேராக இருக்கட்டும் வாங்குங்க. அதுதான் சால சிறந்ததாக இருக்கும். இப்போ எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வைத்திருக்கும் ஷேர்கள் அதல பாதாளத்தில் இறங்கிவிட்டது, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தான் பெரும்பாலும் வந்துட்டு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுத்ததால் ஏற்பட்ட பேனிக் செல்லிங் தான் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. இதனால்தான் பங்கு சந்தை இறங்கி வருகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நான் வச்சுருக்க ஷேராக இருக்கட்டும், நீங்கள் வச்சுருக்க ஷேராக இருக்கட்டும், எல்லாமே அதல பாதாளத்துக்கு தான் சென்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் மிக முக்கியமாக பங்கு மார்க்கெட்டினுடைய நிஃப்டி வரலாற்றை பாருங்கள். பக்கத்தில் அப்படியே சார்ட்டை கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படியே கீழேருந்து பாருங்கள். 2008 பார்த்தீங்கன்னா நிஃப்டி 51.79% சரிவடைந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2009 75.76% நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் நிஃப்டி ஏறி உள்ளதை அப்படியே பாருங்கள் சார்ட்டில். 2011 பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிஃப்டி 24.62% ஏறி உள்ளது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2012 பிப்ரவரி மாதம் 27.70% சரிவடைந்தது. அப்புறம் 2013 பார்த்தீங்கன்னா மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி நிஃப்டி ஏறிவிட்டது. 2020 இதே மாதிரி கொரோனா பீரியடு, அப்பயும் மார்ச் மாதத்தில் 23.25% நிஃப்டி சரிவடைந்தது. மார்ச் மாதத்தில் 2020 சரிவடைந்த உடனே 2020 ஏப்ரல் மாதத்துல பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் நிஃப்டி 14.5% பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ஏறிவிட்டது. 2020 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14.90% மார்க்கெட்டு ப்ளஸில் தான் மேலே நிஃப்டி ஏறி வந்திருக்கிறது. அப்படிங்கிறத இந்த வரலாற்றை பாருங்கள். இதெல்லாம் நம்ம வரலாறு நம்மளுக்கு உணர்த்தும் பாடம் என்னென்னா, நிஃப்டி மேல் நோக்கி தான் மறுபடியும் ஏறும் அப்படிங்கிறது தான். இதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2021 24.12% நிஃப்டி ஏறி உள்ளது. 2022 4.32% நிஃப்டி ஏறி உள்ளது. 2023 19.42% நிஃப்டி ஏறி இருந்தது. இப்போ 2024 7.79% நிஃப்டி ஏறி உள்ளது. 2025 பார்த்தீங்கன்னா 10.51% நிஃப்டி ஏறி உள்ளது. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 26,373. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது வரை ஒரு 24,305 நிஃப்டி கீழே இறங்கி அதிலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ஏறி கொண்டிருக்கிறது. அநேகமாக பார்த்தீங்கன்னா 24,305 வச்சுக்கிட்டிங்கன்னா கூட சுமாராக ஒரு 9% தான் நிஃப்டி இறங்கி உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இது ஒரு சாதாரண கரெக்ஷன் தான். எப்படி பார்த்தாலும் என்னுடைய கணிப்பு போர் எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நாள் நீடிக்கும் என்று தெரிகிறது. பங்கு மார்க்கெட்டினுடைய நிஃப்டி வரலாறு நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், மறுபடியும் நிஃப்டி ஏறிவிடும் என்பதே. அமெரிக்கா ஈரான் போரால் என்ன ஆகும்னா, கச்சா எண்ணெயினுடைய விலை உயரும், அதே சமயத்தில் டாலருடைய மதிப்பு ஏறும். இதுதான் நடக்கும். எனவே நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வைத்திருக்கும் பங்குகள் நல்ல பங்குகளாக இந்த டைமில் மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த பங்குகளை தயவுசெய்து விற்க வேண்டாம். இதுவும் கடந்து போகும். இதுவும் ரஷ்யா உக்ரைன் போர் போல தான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ முதலீட்டாளர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்து கொண்டு இருப்பீர்கள். மாதம் எஸ்ஐபி மெத்தடில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் பண்ணிகிட்ருப்பீங்க. அதை தயவு செஞ்சு நிறுத்த வேணாம். அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் மாதம் இவ்வளோ முதலீடு பண்ணலான்ட்டு ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க.
அதையும் தயவு செய்து நிறுத்த வேணாம். நல்ல பங்குகளாக பார்த்து அதை வாங்குங்க. அல்லது நீங்கள் வைத்திருக்கும் பங்குகள் நல்ல பங்குகளாக இருக்கும் பட்சத்தில் அது கீழே இறங்கியிருந்தால் அதை ஆவரேஜ் செய்யுங்க. அதுதான் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது. நம்ம சேனலுடைய ஃபார்முலாவே என்னென்னா, எக்ஸஸ் அமௌண்ட் இருந்தால் நீங்கள் வைத்திருக்கும் பங்குகளை வாங்குங்க. அப்படி பணம் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்க அப்படிங்கிறது தான் நம்ம சேனலுடைய தாரக மந்திரம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவு ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக பண்ணுங்கள். இதை தயவு செஞ்சு ஒரு ஃபுல் டைம் ஒர்க்காக பண்ண வேணாம். ஏற்கனவே நீங்கள் வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க. அந்த வேலையில் இப்போ கவனம் செலுத்துங்க. அந்த வேலையில் நீங்கள் தொழிலாக இருக்கட்டும், அல்லது கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும், அல்லது ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும், அதில் நுணுக்கமாக நிறைய உங்கள் உற்பத்தி திறனை பெருக்கி அதில் மாத வருமானத்தை பெருக்க பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பெருக்கிய மாத வருமானத்தில் நம்ம உலகத்திலே நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னா 3 இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்களை உயர்த்தும். முதல்ல ஷேர் மார்க்கெட்டு, 2வது மியூச்சுவல் ஃபண்டு, 3வது ரியல் எஸ்டேட்டு. அதனால் நீங்கள் சம்பாதிக்கும் மாத வருமானத்தில் 10 to 40% நீங்கள் சேமித்து அதை இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்டில் செய்வதன் மூலம் நீங்கள் கோடீஸ்வரர்கள் ஆக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதே சமயத்தில் நிஃப்டி 21,000 to 22,000 இப்படி போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கிற மாதிரி யூடியூப்பில் நிறையா வருது, நிறைய தகவல்கள் வருது. என்னை பொறுத்தவரை நிஃப்டி 21,000 to 22,000 பாயிண்ட்டு வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் பார்த்திங்கன்னா மிக மிக குறைவு. அது பர்சன்டேஜ் வயசில் சொல்லணும்னா என்னுடைய கருத்து ஒரு 10 to 25% தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி வரலாறு என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் கவனமாக ஆய்வு செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கல்ஃப் வார் வந்தது, ரஷ்யா உக்ரைன் வார் வந்தது, இதெல்லாம் நமக்கு கடந்து தான் போயிடுச்சு. அதனால் இதையெல்லாம் கடந்து நிஃப்டி மேலேறுங்கிறது தான் வரலாற்று உண்மை. அதுதான் என்னுடைய கருத்தும் கூட. அதனால் பேனிக்காகி தயவுசெய்து நீங்கள் வைத்திருக்கும் ஷேர்களை விற்க வேண்டாம். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நல்ல ஷேர்களை வாங்குங்க. நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது தான் நீங்கள் செல்வந்தராக முடியுங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் வைத்திருக்கும் ஷேர்களை கமெண்டில் தெரிவிங்க. நான் அது எத்தனை பர்சன்ட்டு ஃபண்டமெண்டல் ஷேருங்கிறத உடனே உங்களை ரிப்ளை செய்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். அப்படியே ஹைப்புங்கிற பட்டனை தட்டுங்க. அப்போ இந்த வீடியோனுடைய வியூஸ் அதிகரிக்கும். டைம் இருக்கும்போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள். உங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க. உங்கள் மனதை நீங்கள் வலிமைப்படுத்தினால் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு சேரும். நீங்கள் எப்படி பாசிட்டிவ் சுலோகங்களை உருவாக்குவது, அந்த பாசிட்டிவ் சுலோகங்களை எப்படி உள்மனதில் சொல்வது, அந்த உள்மனசில் பதிய வச்சு அது பிரபஞ்சத்துக்கு எப்படி செல்கிறது, அந்த பிரபஞ்சம் எப்படி நீங்கள் அந்த இலக்கை அடைய உதவி செய்கிறது என்பதை பற்றி நிறைய வீடியோக்களில் குறிப்பிட்டிருக்கேன். உங்கள் மனதை பாசிட்டிவாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். அதற்காக தான் பல உலகத்தரம் வாய்ந்த புத்தகங்களை ஆய்வு செய்து அதை படித்து பல முறை ஒரு 50 முறை 100 முறை படித்து அந்த இதை சுருக்கமாக ஒரு 10 நிமிடத்தில் வீடியோக்களாக கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்து பலன் பெறுங்க. அடுத்த காணொளியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.